வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாமினேஷன் முடிஞ்சு 48 hours ஆச்சு. 2 days முடிஞ்சிருச்சு. இந்த வருடத்தினுடைய மிக அதிகபட்ச எதிர்பார்ப்புகளை கொண்டிருந்த ஒரு எக்ஸாம் அப்படின்னு சொன்னால் அது குரூப் 4 கூட கிடையாது, குரூப் 2A. ஏன்னா நிறைய பேர் டிகிரி படித்தவங்க, நல்ல டிகிரி ஹோல்டராக இருக்கக்கூடியவங்க. சார் குரூப் 4ங்கிறது 10th standard லெவல் எக்ஸாம், அதைவே இன்னைக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்கிறது வேற. ஆனால் அந்த எக்ஸாம்லாம் நாங்கள் எழுத மாட்டோம், எழுதுகிறோம், ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு டார்கெட் குரூப் 2 தான் அப்படின்னு நினச்சி படித்த பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தமிழக பட்டதாரிகளின் இலக்காக இருந்த எக்ஸாம் அப்படிங்கிறது இந்த குரூப் 2A. ஆனால் இந்த தேர்வு முடிஞ்சு இப்போ 48 நாள் ஆயிடுச்சு. இந்த இவ்வளவு நாள் எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இந்த தேர்வு இருந்துச்சா? அந்த தேர்வு நம்மளோட நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சா? நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்பிக்கையாகவும் தைரியமாகவும் காலடி எடுத்து வைக்கிற அளவுக்கு இந்த ரிசல்ட் நமக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் தைரியத்தையும் கொடுத்துருக்கா? இல்லை நம்ம எழுதின கீஸ் அதை மேட்ச் பண்ணுதா அப்படின்னா நான் அப்படி சொல்ல முடியும். உண்மையை சொல்லணும் அப்படின்னா அது ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங். இப்போ தினம் நூற்றுக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வருது, பேசுகிற நிறைய பேர் 167 168 போட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நல்லா போட்டிருக்கிறாங்க. அட் த சேம் டைம் அவர்களுடைய வெற்றியை முழு மனதாக கொண்டாடக்கூட முடியாத அளவுக்கு எங்களுக்கு இன்னொரு உறுத்தலாக இருக்கிறது என்னன்னா, இனி ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழகத்தினுடைய பல பர்ட்ல இருந்து கண்முன் தெரியாது, இதுக்கு முன்னாடி முன்பின் பார்த்திராத எத்தனையோ பேர்லாம் திரும்ப கூப்பிட்டு பேசுகிறப்ப, இவ்வளோ வருஷம் படித்தேன் சார், நான் குழந்தைய விட்டுட்டு படித்தேன், என் ஒய்ஃப் ஊரில் இருக்கிறாங்க, நான் அவங்களெல்லாம் விட்டுட்டு இதுக்காக இங்கே வந்து தங்கி படிச்சிருந்தோம், எங்கெங்கேயோ போயிருக்கிறோம், எங்கெங்கேயோ தங்கி படித்தோம், லைப்ரரியில் படித்தவங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரூம் போட்டு படித்தவங்க, இன்ஸ்டியூட்ஸ் வந்தவங்க, வெளியில் ரூம் எடுத்து தங்கினவங்க, ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்க, வேலை பார்த்துக்கிட்டே பல வெளியூர்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, இந்த மிக்சடு ஃபீலிங், அத்தனை மனிதர்களுடைய நம்பிக்கையும் அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு ஃபீலிங்குள்ள இந்த எக்ஸாமினேஷன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு அப்படின்னா ஆமாம், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்றது, இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இது ஒரு மாரத்தான் ஓட்டம் மாதிரி. அப்படிங்கிறப்ப இது மாதிரியான டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனும் அன்எக்ஸ்பெக்டட் ஒரு பேட்டர்னு ரிசல்ட்டு ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரியான சில விஷயங்கள் இந்த பயணத்தில் நம்ம எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்க தான் செய்யுது. அப்படி ஒரு சம்பவமும் இதுக்கு முன்னாடி நடந்த பல்வேறு தேர்வுகளில் திடீர் இந்த மாதிரி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்குமே அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டு போன சில எக்ஸாம் ரொம்ப எளிமையாகவும் நேரடியாகவும் அமைஞ்சிருக்கும். அதனால இதில் எதையுமே நம்ம கணிக்க முடியாது. எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்ட் அப்படிங்கிறதான், எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறதா இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சியோட பேட்டர்னாக மாறி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு இன்னும் 2 விஷயம் கிளியராக நான் சொல்ல போகிறேன். நிறைய விஷயம் பேச போகிறோம், 2 விஷயம் கிளியராக சொல்கிறேன். இப்போ புதுசாக வந்திருக்கிற டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அப்படிங்கிறவங்க அவருடைய செயல்பாடுகளுக்காக பேர் போனவர், ரொம்ப ஸ்பீடாக முடிவெடுக்கக்கூடியவர், ப்ராசஸை டிலே ஆகிறத விரும்பாதவர். அப்படிங்கிறதுல ஒரு வருவாய்த்துறையில் மிக உயர்ந்த பதவியில் இருந்தக்கூடிய ஒரு சமகால ஐஏஎஸ் அதிகாரி. அவருடைய பேட்டர்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எங்களுக்கு தெரியும். இப்போ நாங்கள்லாம் அந்த துறையிலேயே இருக்கிறோம் அப்படிங்கிறதால அந்த துறை சார்ந்த ஒரு அலுவலருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அவரோட பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதால் நாங்கள் சொல்கிறோம். மிகச்சிறந்த அதிகாரி, ரொம்ப ஸ்பீடாகவும் டெசிஷனை ரொம்ப ஸ்பீடாகவும் அக்யூரஸியாகவும் எடுக்கணும்னு நினைக்கிறவர், டிலே ஆகிறத விரும்பாதவர். அப்படிங்கிறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அஷூரன்ஸ், இந்த தேர்வு எழுதக்கூடிய லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் உறுதியாக உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2025 குரூப் 4 நடக்கும், குரூப் 2 நடக்கும், குரூப் 1 நடக்கும், இந்த 3ம் நடக்கும். அதற்கான அறிவிப்புகள் டிசம்பர் மாதம் வரும். அதனால நீங்கள் எந்த இடத்துல இப்போ தயங்கி நின்று இருந்தாலும் கூட பார்க்கலாம், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆனால் உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் நிறுத்திவிடக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் நினைக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், நீண்ட தூர இலக்குகளை நோக்கி ஓடும் பொழுது இளைப்பாறுதல் அவசியம். ஆனால் இளைப்பாறுற இடத்துலையே காலை நீட்டி படுத்து தூங்கிடக்கூடாது, அந்த இடத்துலையே பயணத்தை பாதியில் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 நாளாக பார்த்துட்டோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருப்போம், தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டோம், தெரியாதவங்க கிட்ட கேட்டோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், யார் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் ஒரு மாதிரி ஒரு உடைச்சு போட்ட பூந்தி மாதிரி இருக்குது சார். ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷயம் வரல அப்படின்னா என்ன வேணாலும் நீங்கள் பார்த்துருக்கலாம், யாருக்கிட்ட இருந்த வேணாலும் ஐடியா கேட்டிருக்கலாம். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே கொஷின், எக்ஸாம் முடிஞ்சு 2 நாள் ஆச்சு, இந்த 48 மணி நேரத்தில் உங்கள் கொஷின் பேப்பரோட நீங்கள் பேசுனீங்களா? நீங்கள் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுனீங்க அப்படிங்கிறது தனியாக எழுதுனீங்களா? நீங்கள் செய்த தவறுகளிலிருந்து ஏதேனும் பாடத்தை கற்றுக்கொண்டீர்களா? நீங்கள் எந்த இடத்தில் தவற விட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, உங்கள் மிஸ்டேக் பாயிண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நீங்களே ஒவ்வொரு ஆளாக கேளுங்க. ஏன் அப்படின்னா,
இந்த உலகத்தோட த பெஸ்ட் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த விமர்சனம் அப்படிங்கிறது சுய விமர்சனம். இந்த இலக்கு நீங்கள் உங்களுக்காக ஓடுறீங்க, இந்த தேர்வு பயணம் உங்களுக்கானது. ஒரு நெடிய பயணத்தில் ஓடிட்டு இருக்கிறப்ப உங்களை 100% இன்னொருத்தங்களே உங்களுடைய குறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி நிறைகளை எல்லாம் கண்டுபிடிச்சி பாராட்டுறதோ திட்டுறதோ இன்னொருத்தங்க பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்பதே இந்த பணிக்கு செய்யக்கூடிய ஒரு சரியான ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்காது. இப்போ முறையாக இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒருத்தங்களுக்கு நமக்கு இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் செல்ஃப், ஒரு சுய விமர்சனம். நீங்கள் யார் வேணாலும் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கணும், உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு நீங்களே உங்கள் குறைகளை விமர்சனம் செய்திருக்கணும், அதில் இருக்கிற நிறைகளை கண்டுபிடிச்சிட்டு அதை பலப்படுத்தலாம். மீதி இருக்கிற தவறுகளை நாம் கலைந்து அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு சிறப்பாக தயாராகணும். அப்போ நம்மளுடைய வீக் பாயிண்ட் எது அப்படிங்கிறத நீங்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, வெற்றி பெறக்கூடிய மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் சரி, வெற்றி பெறக்கூடிய மதிப்பெண்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் சரி, வாய்ப்பே கிடையாது நான் இந்த தடவை கிளியர் ஆகாது அப்படிங்கிற ஸ்டாண்டர்டாக இருந்தாலும் சரி, இப்போ வரைக்கும் பண்ணலனாலும் பரவாயில்ல, 2 நாள் ரெஸ்ட் எடுத்தாச்சு, இந்த ரெஸ்ட் போதும், உங்கள் கொஷின் பேப்பரை எடுங்க. நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த ஃபீல்டில் கிட்டத்தட்ட 14 வருடங்களாக இருக்கிறோம். ஆஸ்பிரண்டா, ப்ரிலிமினரி ஆஸ்பிரண்டா, ப்ரிலிமினரியிலேயே கிளியர் பண்ணாத ஆஸ்பிரண்டா, மெயின்ஸ் ஆஸ்பிரண்டா, மெயின்ஸ் கிளியர் பண்ணாமல், இன்டர்வியூ ஆஸ்பிரண்டா, இன்டர்வியூ கிளியர் பண்ணாமல், அதுக்கப்புறம் மெயின்ஸ் கிளியர் பண்ணி, அப்புறம் இன்டர்வியூ கிளியர் பண்ணி, இன்றைக்கி சர்வீஸில் இருக்கிற ஒரு ஆஃபீஸராக இந்த ஃபேஸை ஒரு நீண்ட காலமாக இந்த ஃபேஸ்லேயும் இந்த சர்வீஸ்லேயும் இந்த ஜேர்னிலையும் இருக்கிற ஒரு அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த சுய தவறுகளை கண்டுபிடித்து அவரவர்களுடைய பலவீனங்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டு பலவீனங்களை சரி செய்தவர்கள் எல்லாமே இந்த துறையில் ஜெயிச்சிருக்கிறாங்க. வெளியில் போகும் பொழுது வெறுங்கையோடு போகவில்லை. ஆனால் அளவு கடந்த நம்பிக்கையோ அல்லது அளவு கடந்த பயமோ, இந்த ரெண்டுமே இருக்கலாம். எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த் ஆர் எக்ஸ்ட்ரீம் ஃபியர், இந்த ரெண்டுமே இருக்கிறவங்க இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணதான் எனக்கு தெரியாது. ஒரே வருடத்தில் பாஸ் பண்ணவங்களையும் தெரியும், ஒரு மாமாங்கம் 10 வருஷமாக படித்து பாஸ் பண்ணாதவங்களையும் தெரியும். அப்போ ஒவ்வொரு தேர்வு முடிந்தவுடன் நாம் செய்ய வேண்டிய மிக உடனடி அவசிய தேவை, அவசர தேவை அப்படிங்கிறது நம்மளுடைய பலவீனங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னோட வியூவில், இந்த எக்ஸ்பீரியன்ஸில், இந்த எக்ஸாமினேஷனை நான் அனலைஸ் பண்ணதில், பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட இருந்து கிடைச்ச சில விஷயங்களில் அவங்களோட ஃபீலிங்கை 100% நான் எடுத்துக்கிட்டேன். அந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை பாருங்கள். அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு அது பலனளிக்கும். இப்போ நான் இந்த எக்ஸாம் பேப்பரை நான் அனலைஸ் பண்ண விதத்தையும் அதிலிருந்து சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது விஷயத்த உங்களுக்கு சொல்கிறப்ப அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்களும் பேட்ச் ஆகிறீங்க அப்படின்னா எஸ் நம்ம கரெக்ட் அப்படின்னு நீங்கள் விட்டுருங்க. இல்லை நான் சொல்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்குது, ஆமாம் அப்படின்னு உங்களுக்கு எந்த இடத்தில் தோன்றினாலும், எந்த இடத்துலையுமே வீழ்வது தவறல்ல, ஆனால் வீழ்ந்தே கிடப்பது தான் தவறு அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இந்த விஷயத்தை சரி செஞ்சிருந்தேன்னா இந்த தடவை நான் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எந்த இடத்துல அது உங்களுக்கு உதவினாலும் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நமக்கு 3 பேட்டர்னாக இருக்குது. ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ், ஆப்டிடியூட் அண்டு ஜிஎஸ் அப்படிங்கிற 3 பேட்டர்னாக இருக்குது. லாங்குவேஜ், ஆப்டிடியூட் அண்டு ஜிஎஸ். இப்போ நீங்கள் லாங்குவேஜ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு அது ஒரு தனி விஷயமாகவே, அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த குரூப் 2 தேர்வுகளில் தமிழ் மீடியம் மாணவர்கள் அப்படிங்கிறவங்க தொடர்ந்து அதில் வஞ்சிக்கப்படுறாங்க. அந்த தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு தேவையான நீதி அதில் கிடைக்கல அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது 100% சரியானது. அதை நம்ம தனியாகவே பேசுவோம். நான் பொது தமிழ் எடுத்துக்கிறேன். ஜென்ரல் இங்கிலீஷை பற்றி நான் பேசவே போகிறதில்ல, ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. அந்த எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக ஒரு 2 மாதம் நல்லா படித்த எல்லாருமே 90+ வாங்கியிருக்க முடியும். ரொம்ப நல்லா படித்தவங்க எல்லாருமே 96, 97, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 98 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் அந்த பேட்டர்னுக்குள்ளே நான் போகவே இல்லை. ஜென்ரல் இங்கிலீஷ் ஓகே, அது கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அதுலேயுமே நான் நல்லா பண்ணலன்னா நம்ம நல்லா சுத்தமாக படிக்கலை, அது வேற. படித்தா அது ஈஸி. ஆனால் பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமினேஷனில் மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுத்த ஒரு ஏரியா அப்படிங்கிறது பொது தமிழ். அப்போ இந்த பொது தமிழ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதே 10 கேள்வியிலேயே அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு திசை தெரியாமல் உட்காந்து குழப்பி விட்ட இடமெல்லாம் பொது தமிழில் நிறைய கேள்விகள் வந்துச்சு. அப்போ இந்த பொது தமிழ் எக்ஸாமினேஷனில் என்னென்ன விஷயங்களையெல்லாம் நம்ம உண்மையிலேயே நமக்கு இந்த தேர்வு கற்றுக் கொடுத்தது அப்படின்னா, நீங்கள் இந்த 2 நாளாக பார்க்கலாம். பல பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், சார் ஓல்டு புக்கில் இருந்து நிறைய கொஷின் கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது. நான் ஆரம்பத்தில் இருந்து உங்களுக்கு திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், ஓல்டு புக் நியூ புக் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கிடையாது. இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அப்படிங்கிறது இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம கையில் கொடுத்துருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ். அந்த ரெஃபரன்ஸை நம்ம வச்சுக்கிறோம், ஓகே. ஆனால் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை மட்டுமே படிங்க, நான் அதிலிருந்து உங்களுக்கு கேள்வி கேட்பேன் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி எந்த இடத்துலையுமே சொல்லலை.
நமக்கு பாடத்திட்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, சிலபஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த சிலபஸில் பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி இருக்குது, பார்ட் சி இருக்குது. இந்த பார்ட் ஏல, பார்ட் பியில், பார்ட் சியில் என்னென்னலாம் இருக்குதோ அதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது தான் டிஎன்பிஎஸ்சி நம்ம கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒழிய நீங்கள் ஸ்கூல் புக்கை படிங்க, புது ஸ்கூல் புக்கை படிங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க எந்த இடத்துலையும் சொல்லலை. நீங்கள் புது புக்கை பயன்படுத்திக்கோங்க, பழைய புக்கை பயன்படுத்திக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் சிலபஸை படிச்சிங்களா, சிலபஸில் இருந்து தான் கேள்வி வரும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். 2 மாடல் டெஸ்ட் நடத்துகிறோம். அந்த 2 மாடல் டெஸ்ட் நடத்துகிறப்பவும் கூட உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னது அந்த கொஸ்டின் பேட்டர்னே சிலபஸ் வைஸ் தான் நம்ம பேட்டர்ன் வச்சோம். அந்த பேட்டர்னில் தான் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரும் வந்திருக்கு. இதை தான் நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயத்தை தான் நம்ம அப்பவும் சொன்னோம். மாடல் டெஸ்ட் எழுதின பசங்களுக்கு தெரியும். அப்போ சிலபஸ் வைஸ் தான். அப்போ சிலபஸ் வைஸுங்கிறது ஒரு ரேஷியோ இருக்குது. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படிங்கிறதுல அதிகப்படியான வெயிட்டேஜ் இந்த வாட்டி கொடுத்துருக்கிறது பார்ட் ஏ. இப்போ நம்ம ஸ்கூல் புக்கை படித்தது தப்பு இல்லை. அந்த ஸ்கூல் புக்கை நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் புது ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம நினச்சது அது தப்பு. அப்படிலாம் இல்லை. சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம போகிறோம். அப்போ இந்த சிலபஸ் வைஸ் நம்ம படித்தோமா அப்படின்னா அதை நம்ம டச்சே பண்ணலை. ஸ்கூல் புக் சார் 6 to 10, 6 to 10, 11th 12th அது நம்ம படிக்கவே இல்லை. 6 to 12 படிச்சிருக்கணும், அதை படிக்கல. 6 to 10க்குள்ளே வந்தோம். 6 to 10க்குள்ளே படிக்கிறப்பவும் நம்ம முழுமையாக பூர்த்தியாக அதை நம்ம படித்தோமா அப்படின்னா இல்லை. அதுலேயும் நமக்கு எந்த பார்ட்டெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறோமோ அந்த பார்ட் எல்லாத்தையுமே நம்ம ஆப்ஷன் விட்டோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வரியை கொடுத்து, ஒரு சிறந்த மேற்கோள் வரி, ஒரு பாடல் இருக்கு, அந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு நம்ம படிக்கல. யாப்பிலக்கணம் படிக்கல, புணர்ச்சி விதி படிக்கல, பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கல. ஏன்னா இதெல்லாம் கஷ்டம். நான் சொன்ன இந்த 4 ஏரியாவில் இருந்து மட்டும் 13 கேள்வி உள்ள இருக்கு. அப்போ பகுபதல் உள்ள இருக்கணும், புரியாது, பிடிக்காது. புணர்ச்சி விதி சுத்தமாக வராது சார். யாப்பிலக்கணம் அதெல்லாம் யார் சார் படிக்கிறாங்க, அதெல்லாம் புலவர் படிக்கிறது, நாம் ஏன் படிக்கணும். ஆனால் கேள்வி எங்கிருந்து வந்துச்சு, அங்கிருந்தான் வந்துச்சு. நான் கேட்ட மாடல் டெஸ்ட்ல கூட 3 யாப்பிலக்கண கேள்வி கேட்டிருந்தோம். அசை பிரிக்கிறது, சீர் பிரிக்கிறது, இது நாம படிக்கவே மாட்டதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணின தப்பு, 6ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிற புக்கை நம்ம படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதையும் நம்ம முழுசா படிக்கல. அதுல ஆப்ஷன் விட்டு படிச்சோம். அதிலே 10 கொஸ்டின் அவுட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் 11th standard 12th standardல கிராமர் போர்ஷனை நம்ம கையே வைக்கல. கூடுதலா அதில் இருக்கிற நிறைய போர்ஷனை அது நம்ம அன்எக்ஸ்பெக்டட், அதை நீங்கள் விதி விலக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது. பொது தமிழ்னா அது 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கிறத முழுமையாக படித்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பழக்கி வச்சதால நம்ம அந்த பேட்டர்னுக்குள்ளே இருந்தோம். நம்ம பண்ணின மகா தவறு அந்த பேட்டர்னுக்குள்ளே ஆப்ஷன் விட்டு படித்தது. ரெண்டாவது 11th 12th இருந்து சில எதிர்பாராத போர்ஷன்ல இருந்த படிவம்ல இருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. பட் அப்படி ஒன்றும் வந்துச்சு. 3வது மகா தவறு அப்படின்னு நம்ம சொல்றது இந்த சிலபஸ் வைஸ் படிக்காது. அப்ப நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு நீங்க என்ன கிரிட்டிசைஸ் பண்றீங்க, சார் இது நியூ ஸ்கூல் புக்ல இல்ல அப்படின்னு சொல்றீங்க. நான் அதை மாத்தி சொல்றேன், இது சிலபஸ்ல இருக்கா இல்லையா, இந்த தலைப்பு கீழே கேள்வி கேட்புங்கிறது சிலபஸ்ல இருந்துச்சா இல்லையா, இருக்கு. அப்ப அந்த சிலபஸ்க்கு, இந்த சிலபஸ்க்கு உண்டான பொருளை நம்ம புது புக்கில் படித்தோமா, பழைய புக்கில் படித்தோமா, இதுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒர்க்கு நம்ம பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் உங்களை கேளுங்க. உங்களுக்கு சித்தர் பாடல்கள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு, நூலகம்னு ஒரு பாடம் இருக்குன்னா அந்த சித்தர் பாடல்கள் புது புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் இருக்கு, அதே சமயத்தில் பழைய புத்தகத்தில் எங்கே இருக்கு. அப்போ சிலபஸ் வைஸ் நம்ம தெளிவாக ஒன்று சொன்னோம். ஆரம்பத்திலே உங்களுக்கு பொது தமிழ் படிக்கிறப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன், 6லிருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பாடங்களை முழுமையாக படிங்க. பழைய பாடத்திட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சிலபஸ் ஓரியன்டான விஷயத்தை மட்டுமாவது படிங்கன்னு நம்ம சொன்னோம். அப்ப சிலபஸ் ரொம்ப முக்கியம். சிலபஸ் வைஸ் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க தலைப்பு வாரியா எடுத்து நீங்க கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க, ஆல்மோஸ்ட் சிலபஸ்ல இருக்கிற எல்லா தலைப்புகளையும் கவர் பண்ற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எந்த கேள்வியோட தலைப்பும் நீங்க அதுல இருக்கிற ஒரு கேள்வியை கூட இது சிலபஸ்குள்ள இது எந்த இடத்துலயுமே இது மேட்ச் ஆகாது சார், இது சிலபஸ் டாபிக்குள்ள எந்த டாபிக்குள்ளயுமே வராது, ஆனா இது வெளியே கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை. அப்ப புது பாட புத்தகத்தில் இருந்து மட்டும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது முதல் தவறு. சிலபஸ் வைஸ் நம்ம ஏன் அப்ரோச் பண்ணல அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நீங்க கொஞ்சம் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ரைட். நாம் படிக்கிறப்ப, ஈவன் நான் என்னோட ப்ரிப்பரேஷன்லாம் இருக்கிறப்ப, நாங்கள் பொது தமிழ் படிக்கிறப்ப பொது தமிழ் பிறந்த பள்ளி பாடப்புத்தகங்களை படித்தோம். அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக படித்தோம். 3வது அதுக்கும் ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு படித்தோம். தேவி ராஜேந்திரன் எழுதின தேவிரா அப்படிங்கிற ஒரு புத்தகம் பொது தமிழ் புத்தகத்துக்கு மிகச்சிறந்த ஒரு ரெஃபரன்ஸ் புக்கு தேவிரா புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொது தமிழ் தகவல் களஞ்சியம் அப்படின்னு இருக்கும். அந்த தேவிரா புத்தகத்தை முழுசா படித்தோம். தமிழ் இலக்கிய வரலாறு வரதராசனார் முழுசா படித்தோம். பாக்கிய மேரி தமிழ் இலக்கிய வரலாறு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். இப்படி ஒரு புத்தகம்லாம் இருக்குதுன்னு இன்னைக்கும் நமக்கு நிறைய பேருக்கு, பல பேருக்கு தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். அந்த விஷயத்த
புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஆழ்வார்கள் நாயன்மார்களை பற்றி ஒரு செய்தி இருக்குது அப்படின்னா, அந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் நம்ம புத்தகத்தில் இருக்கிற 3 ஆழ்வாரும் 3 நாயன்மாரை பற்றி மட்டும்தான் நான் கேள்வி கேட்பேன்னு டிஎன்பிஎஸ்சி சொல்லவே இல்லை. அதுக்கு தான் சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சம்பந்தமாக தேவிரா புத்தகத்தில் என்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க. அங்கே கேட்ட பல கேள்விகள் தேவிரா புத்தகத்தில் அந்த கேள்வி இருக்கு. ஸோ கேள்விகளை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணுங்க. எந்தெந்த கேள்விகள்லாம் நமக்கு தெரியலாம் நம்ம நினைச்சோமோ அதனோட ரூட் சோர்ஸ் எங்க இருக்கு வந்துருன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்திருக்கு. அப்போ சிலபஸ் வைஸ்க்கு நம்ம எங்கே கவர் பண்ணணுமோ அதை பண்ணியிருக்கணும். அதை நம்ம பண்ணாமல் விட்டது தான் பெரிய தப்பு. கிளியர்? ஸோ எந்த இடத்துலையுமே நீங்கள் உங்களுக்கு பொது தமிழை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே இன்னொரு வாட்டி நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டுக்க வேண்டிய கேள்வி, இது பழைய புத்தகத்தில் புது புத்தகத்தில் இருக்கா இல்லையா அப்படி பார்க்காதீங்க, இது சிலபஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்க. அந்த முதல் தவிர அடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம இம்மீடியட்டாக நம்ம கரெக்ட் பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம். ரெண்டாவது ஆப்டிடியூடு. ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் நாம் செஞ்சுக்கிட்டு இருந்த இதனால் வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் கணக்கு அப்படின்னாவே கசக்கும், படிக்க மாட்டோம். அப்புறம் அதை தாண்டியும் நம்ம நடத்தினாலும் நம்ம அதை பற்றி பேசுகிறப்ப மைண்ட் உடனே எங்கே போகும்? ஷார்ட்கட். இதுக்கு எப்படி ஷார்ட்கட் போடணும், இதுக்கு எப்படி ஷார்ட்கட் பண்ணணும், இதுக்கு ஷார்ட்கட்டே இல்லையா? நீங்கள் நேரடியாக ஷார்ட்கட்டே இல்லாத ஒரு கணக்கு போட்டால் அந்த கணக்கு பிடிக்காத ஒரு கணக்காக மாறிடுது. அப்போ அந்த விஷயம் சரியா அப்படின்னா இல்லை. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் சக்ஸஸ். இந்த உலகத்தில் வெற்றிக்கு குறுக்கு வழி எதுவுமே இல்லை, உழைப்பு மட்டும்தான். அப்போ அந்த விஷயத்த தான் மேக்ஸுக்கும் சொல்கிறோம். மேக்ஸுக்கு முதல்ல மெயின் ரூட் ஆஃப் ஆன்சரிங் எப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த மெயின் ரூட் ஆஃப் ஆன்சரிங்கில் எது சரியாக வரலையோ அதுக்கு நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மெயின் ரூட் ஆஃப் ஆன்சரிங்கை தெரிஞ்சுக்கிட்டு அதை எளிமையாக போடுறதுக்கு ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்கலாம். நம்ம மெயின் ரூட்டையே நம்ம பைபாஸ் பண்ணிட்டு ஷார்ட்கட்டை மட்டும் படிச்சுட்டு இருந்தோம். ஷார்ட்கட்டை மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பர்டிகுலர் பேட்டர்னுக்கு ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் அந்த தலைப்புக்கே ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. அப்போ அங்கே போய் உட்கார்றப்ப கிட்டத்தட்ட பாதிசமாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி இருக்குது சார். ஆனால் அதுக்கப்புறம் அதை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஆன்சராக கொண்டுட்டு வர்றதுன்னு தெரியல. ரெண்டாவது விஷயம், மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் ரொம்ப நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த ரீசனிங் பார்ட்டுக்கு ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மைண்ட் செட் வேணும். கிளியர் கட்டாக இதை நம்ம பிடிச்சோம்னா இதுக்கு இப்படி வரும் அப்படிங்கிற அந்த ரீசனிங் அப்படிங்கிறதே உங்களுடைய பகுத்தறியும் திறன், காரணங்களை அறிந்து கொள்ளும் திறன், உங்களுடைய கேப்பபிலிட்டி ஃபார் அனலைஸ் அப்படிங்கிறது தான் ரீசனிங் கொஸ்டின்ஸோட பர்பஸ். ஆனால் இந்த ரீசனில் சுனில்னு ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அதனோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது மொழிபெயர்ப்பே இல்லை, மொழிபெயர்ப்பு மாதிரி இருந்துச்சு. அப்படியே திருகிச்சு. அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கிற விஷயமே நமக்கு புரியவே இல்லை. ஸோ கொடூரமான அந்த ரீசனிங் கொஸ்டின்ங்கிறதே கொஞ்சம் டஃப். அதுலேயும் அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு பிழைகள் அப்படிங்கிறது உங்களுடைய கூடுதல் டைம் எடுக்கும். அந்த சமயத்தில் எல்லாமே நம்ம டக்குன்னு அந்த இடத்துல ஒரு இடத்துல நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்கிற அந்த சுனில்ங்கிற ஒரு கேள்விக்கு நீங்கள் பல பேர் பண்ண தப்பு நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் தமிழில் கேள்வியை படித்து அந்த தமிழ் கேள்வியில் அவன் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே நீங்கள் 10 நிமிஷத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு இமீடியட்டாக இது ஓகே, இது கரெக்டாக செட் ஆகலை, இது இங்கிலீஷில் ஒரு தடவை படித்து பார்க்கலாம், அதுலேருந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மீதியாக இருக்கும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி தெளிவாக உங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்க, ஆங்கில வழியில் கேட்கப்படும் கேள்விகளே இறுதியானது அப்படின்னு கேட்குறப்ப அந்த ஒரு பேட்டர்னை நம்ம எடுத்திருந்துருக்கணும். அதை நம்ம எடுக்காமல் போனது தப்பு அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இனிமேலாவது படிக்கிறப்ப தலைப்பு வாரியாக படிங்க. டெய்லியும் 1/2 hour 1 hour மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஷார்ட்கட் கற்றுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் மெயின் ரூட்டை கற்றுக்காம அந்த ஆன்சரை எப்படி கொண்டுட்டு வரணுங்கிற முக்கியமான பேட்டர்னை கற்றுக்காம ஷார்ட்கட் கற்றுக்கிறதுங்கிறது டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. இதே மாதிரி தான் 14 கொஸ்டின் 15 கொஸ்டின் மட்டும்தான் 25 நம்மளால் போட முடியும். ஒரு 7-8 கொஸ்டின் நீங்கள் மேக்ஸில் லேக் ஆகிறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட லேக் ஆஃப் ப்ராக்டிஸும் ஷார்ட்கட்ஸை ரொம்ப நம்பணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட். மூணாவது முக்கியமான பார்ட்டு ஜிஎஸ். ஜிஎஸ்ல வந்து நம்ம இவ்வளவுதான் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. எவ்வளவு முடியுமோ வண்டி வண்டியா நம்ம தப்பு பண்ணோம். கரெக்ட். அந்த விஷயங்களை அதை நம்ம சரி பண்ணியிருந்தாவே, சார் தமிழ்ல இவ்வளோ போட்டேன், மேக்ஸில் இவ்வளோ போட்டேன், ஆனால் இதில் 35 மார்க்கு தான் சார் வருது, 35 கொஸ்டின் தான் சரியாக வருது ஜிஎஸ்ல அப்படின்னா அதுக்கு என்ன வேணாலும் நீங்கள் காரணம் சொல்லலாம். நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் இது காரணம் அப்படின்னு நீங்கள் கை நீட்டி இப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு விரல் அடுத்தவர்களை நோக்கி நீட்டும் பொழுது 3 விரல் நம்மளை நோக்கி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். நாம் ஜிஎஸ்ஸை நல்லா படித்தோமா, ஜிஎஸ்க்கான ப்ரிப்பரேஷனை முறையாகவும் முழுமையான ஈடுபாட்டுடனும் சரியான பேட்டர்னில் நம்ம படித்தோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணலை. அப்போ அதுக்கு இயல்பாக நம்ம எல்லாருமே பண்ண தப்பு என்னன்னா,
குரூப் 2 எக்ஸாமினேஷன் ரொம்ப கிளியரா சொல்லுது, இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன், பட்டப்படிப்பு தரத்திலான ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு தேர்வுக்கு இன்னும் என்ன தைரியத்துல நம்ம 6 to 10 ஸ்கூல் புக்கு படிச்சா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாம அதை எப்படி படிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் உண்மையிலேயே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. யாருமே ஏன் முன்னாடி அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா பெரும்பாலானவர்கள், நம்ம நல்லா பண்ண முடியாதவங்க எல்லாருமே, பெரும்பாலானவர்கள் செஞ்ச மகா தவறு ஜிஎஸ்க்கு இந்த ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு நம்ம நம்பினது. ஸோ இது இருக்கிறதுலையே மிகப்பெரிய மித்து. இன்னையிலிருந்து அந்த விஷயத்தை கை கழுவிடுங்க. ஜிஎஸ்ல நீங்கள் ஸ்கூல் புக்கை படித்தே தான் ஆகணும், ஜிஎஸ்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ஸ்கூல் புக்கு படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதே முதல்ல ஒரு மித்து. அது இல்லாமே நீங்கள் ஜிஎஸ் படிக்க முடியும். அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பாலிட்டியை லக்ஷ்மிகாந்தில் படிக்கலாம், எக்கனாமிக்ஸை ரமேஷங்லேயே படிக்கலாம், நீங்கள் ஜாகிரபிக்கே ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, மஜுத்தேஷன் எவ்வளோ என்ன வேணாலும் இருக்குது. தமிழ் வழினா தமிழ் வழி, ஆங்கில வழினா ஆங்கில வழி. நான் அதுக்காக உங்களுக்கு சொல்ல வர விஷயம் ஸ்கூல் புக்கையே படிக்காதீங்க அப்படிங்கிறது சொல்ல வரல. இது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். அப்போ டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷனுக்கு நான் ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்து நான் பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மகா தவறு. அது வேலைக்கு ஆகாது. ஸ்கூல் புக் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்கிற ஒரு ரெடி ரெஃபரன்ஸ், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடத்திட்டத்துக்கு அடிப்படை தகவல்களை கொடுக்கக்கூடிய பேஸ் புக் அப்படிங்கிறது ஸ்கூல் புக். கரெக்ட், ஓகே. அதை தாண்டி கட்டாயமா நம்ம படிக்க வேண்டியது ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸை நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சாதான் ஜிஎஸ் பாஸ் பண்ண முடியும். சரி, ஜிஎஸ் எப்படியோ ஒரு குருட்டு போக்கில் அடிச்சு விட்டு நம்ம ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிட்டு வந்தா கூட மெயின்ஸ்ல நீங்க எழுதுற அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா அந்த கண்டென்ட் மறுபடியும் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டுமே எடுத்து வச்சு நீங்க பாஸ் பண்ணிட முடியுமானா நிச்சயமா முடியாது. அந்த விஷயத்தை நீங்க அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க. பள்ளி பாட புத்தகங்கள் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கான அடிப்படை. ஆனா இந்த பள்ளி பாட புத்தகங்களை மட்டுமே படிச்சுட்டு நான் மாஸ்டர் ஆயிடுவேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களை நீங்களே ஏமாத்துறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ரூட் போயிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு பாட புத்தகத்துக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு 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 பல்கலைக்கழக பாடத்திட்ட அளவில் நீங்க ஒரு இருக்கிற ஒவ்வொரு தலைப்பையும் படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இப்போ ஹிஸ்டரி படிக்கிறீங்க, ஹிஸ்டரி ஐஎன்எம் படிக்கிறீங்க. ஹிஸ்டரி படிக்கிறப்ப ஸ்கூல் புக் அப்படிங்கிறது பேஸ் மெட்டீரியல். ஆனால் ஸ்கூல் புக்கு மட்டுமே படித்தா போதுமானா இல்லை, ஸ்கூல் புக்கை படிக்கணும். கூடுதலாக அந்த விஷயத்துக்கு நீங்கள் இப்போ இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறீங்க அப்படின்னா டிடி கோசாம்பி படிங்க, பிபின் சந்திரா படிங்க. நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா ஐஎன்எம் ஸ்கூல் புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் கண்டென்ட்டாக வச்சுக்கலாம். நீங்கள் அதுவே டிகிரி ஸ்டாண்டர்டில் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் போகணும் அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் போகலாம், பிபின் சந்திரா போகலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். சரி, நான் தமிழ் மீடியம் சார் அப்படின்னா தமிழ் மீடியமில் பண்டைய கால இந்தியா, நவீன கால இந்தியா, தமிழ்நாட்டு வரலாறு, இது எல்லாத்துக்குமே சு வெங்கடேசன் நல்ல ஒரு புத்தகம், ஆத்தர். பாலிட்டி படிக்கிறீங்களா, பாலிட்டி புத்தகங்களில் தமிழ் புத்தகம் நிறைய மார்க்கெட்டில் தமிழ் பண்ணி வச்சிருக்கிற புத்தகங்கள் நிறைய இருக்குது. இங்கிலீஷில் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷில் உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் இருக்குது. தமிழில் சு வெங்கடேசனே தமிழில் இந்திய அரசியலமைப்புக்கு புக்கு போட்டிருக்காரு, ஒரு ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ். ரைட், இந்த ரெஃபரன்ஸ் மட்டும் போதுமா சார்? இந்த ரெஃபரன்ஸ்ல எனக்கு என்ன பத்தலையா? இன்டர்நெட் சோர்ஸஸ் இருக்குது, அந்த சோர்ஸில் கொஞ்சம் தேடணும். மொத்தத்துக்கு என்னன்னா கொஞ்சம் வேலை செஞ்சிருக்கணும். பள்ளி பாட புத்தகம் மட்டுமே போதும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 தப்பு. அப்புறம் இந்த மார்க்கெட்ல வைக்கிற கைடு வாங்குறது, இந்த கைடு வாங்கி வச்சுட்டு இந்த கைடு படிச்சே நான் பாஸ் பண்ணிடுவேன். இந்த கைடு எல்லாமே சர்வரோக நிவாரணை. ஒரு கைடை வாங்கினா 10 பாடத்துக்கு நோட்ஸ் இருக்கும். அந்த 10 பாடத்துல இந்த கைடை மட்டும் படிச்சுட்டு போய் நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதை விட ஒரு அடிப்படை தவறு இந்த எக்ஸாமுக்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. எந்த பிரிண்டட் மெட்டீரியலும் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரே விஷயம் உங்கள் சொந்த கைப்பட நீங்கள் எழுதிய நோட்ஸ். அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்க, ஒரு டாபிக் குப்தாஸ் அப்படின்னா குப்தாஸ்க்கு ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது? 6 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, 12 அதெல்லாம் எடுத்து நம்ம எழுதியிருப்போம், படிச்சிருப்போம். ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் என்ன இருக்குது அதை ஸ்டாண்டர்டாக எடுத்து படிச்சிருக்கணும். எங்கேயாவது ஒரு செய்தித்தாளில் ஒரு நியூஸ் படிப்போம், ஒரு சோர்ஸில் வேற எங்கேயாவது படிச்சிருப்போம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு அது சம்மந்தமான ஒரு தகவலை படிச்சிருப்போம், அதை அந்த இடத்துல அப்டேட் பண்ணணும். இப்போ இது ஒரு கம்ப்ளீட் மெட்டீரியலாக ஃபார் குப்தாஸ்க்கு இருக்கும். யார் கைடு போட்டாலும் அந்த கைடு படிக்கிறது இதெல்லாம் வேலைக்கே ஆகாத ஒரு மெத்தட். நாங்கள் ஃப்ரம் த டே 1ல இருந்து வி ஃப்ரம் சிக்ஷா ஃபாலோவிங் ஒன் திங் வெரி ஸ்ட்ரிக்ட்லி, தெர் இஸ் நோ பிரிண்டட் மெட்டீரியல் ஃபார் எனி சப்ஜெக்ட். எந்த சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு பிரிண்டட் மெட்டீரியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ யூனிட் 8 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா யூனிட் 8ல் இருக்கிற சிலபஸ்க்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற யூனிட் 8 மட்டும் படிச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற 15% கூட கவர் ஆகாது. மீதி இருக்கிறதுக்குலாம் அப்போ எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப பிராடான ஒரு விஷயம். தேடி தான் நம்ம படிக்கணும். அப்போ தேடி தான் படிக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கிறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். இப்போ யூனிட் 8 ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூனிட் 8ங்கிற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் யூனிட் 8 என்னோட ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட 25 கிளாஸஸ் இன்டூ 3 hours கிளாஸ். 3 hours கிளாஸில் 25 கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு அதில் கண்டென்ட் இருக்குது. அவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்கிறோம். அப்போ தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த விஷயம்
பசங்களுக்கு அது முழுமையாக அதனோட இன்னொரு டைமென்ஷன் கிடைக்கும். அந்த விஷயம் அப்போ தான் முழுமையாக போய் சேரும். அப்போ அந்த அளவுக்கு நாம் இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் இருக்குது, ஒரு பெரியார் இருக்குது, ஒரு அண்ணா இருக்குது, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இருக்குது, மகளிரின் பங்கு இருக்குது, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இருக்குது, 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி இருக்குன்னா இது எல்லாமே ரொம்ப வாஸ்டான ரொம்ப ப்ராடான டாபிக். இதுக்கு ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா கனெக்ட் ஆகாது. அது நீங்கள் ப்ரிலிமினரியில் தப்பி தவறி வந்தால் கூட மெயின்ஸில் அடிபட்டுரும். அப்போ எந்த பேட்டர்னாக இருந்தாலும் அது ப்ரிலிமினரி லெவலாக இருக்கட்டும் இல்லை அது மெயின்ஸ் லெவலாக இருக்கட்டும், எந்த லெவலாக இருந்தாலும் உங்களுடைய படிப்பு ரொம்ப ப்ராடாக இருக்கணும். அடிப்படை பள்ளி பாட புத்தகம் அதுக்கு சமமான ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு. அந்த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்பப்போ அந்த தலைப்பு சம்மந்தமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை திரும்ப திரும்ப எடுத்து அப்டேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிற இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணவே இல்லை. ரெண்டாவது, அந்த கொஷின் பேப்பரில் நம்ம பண்ண மிஸ்டேக்ல நிறைய பேர் நல்ல பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய பேர் 6 கொஷின் 7 கொஷின் இல்லை சார், இப்போ நான் ஒரு 150+ இருக்கிறேன் அப்படின்னா நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம்னா இங்கே 144 145 நிறைய பேர் இருக்கீங்க. அந்த 144 145 இருக்கிறவங்க அவ்வளோதான் கேப்பபிளானா இல்லை, 10 கொஷின் சாலிடாக கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ். அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸும் கூட எங்கே வருது அப்படின்னா அந்த கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கல. அவங்க மொழிபெயர்ப்பில் நிறைய இடத்துல தவறுகள் இருக்குது. ரெண்டாவது, அந்த மொழிபெயர்ப்பில் உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கு சரியான ஆங்கிலத்தில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார் எனக்கு இங்கிலீஷே எனக்கு சுத்தமாக புரியாது அப்படிங்கிற அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி யாரும் இல்லை. அடிப்படையில் ஒரு வரி கேள்வி அதில் எந்த இடத்தில் இல்லாமல் எல்லா கேள்விக்கும் பார்க்க சொல்லலை. உங்களுக்கு எந்த கேள்வி குழப்புகிறதோ அந்த கேள்வியை டைரெக்டாக நீங்கள் அங்கே பார்க்குறப்ப இங்கிலீஷ் உங்களுக்கு ரொம்ப கிளியராக இன்னொரு டைரக்ஷனை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாங்க, த ஃபைனல் இங்கிலீஷ் வெர்ஷன் இஸ் த ஃபைனல். இங்கிலீஷ் வெர்ஷனில் என்ன இருக்கோ அதை அப்போ நாமளும் அதை ரெஃபர் பண்ணுறது கொஞ்சம் தயாராக இருக்கணும். கேள்வி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதை போட்டேன் சார், மிஸ் இன்டர்பிரேஷன், அதுக்கு நாம் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் எடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டுமே நான் உங்களுக்கு திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயமே, ஸ்கூல் புக்கை மட்டும் நம்பி படித்தா நம்ம பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. அப்படி பண்ண முடியாது அப்படிங்கிறதான் உங்களுக்கு இத்தனை வருட காலம் இந்த துறையில் இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையில் சொல்கிறேன். ஸ்கூல் புக் அலோன் நாட் இனஃப், பட் திஸ் இஸ் த பேஸ் மெட்டீரியல். அடித்தளம் அதுதான், அடித்தளத்தை ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு மேல் எழுப்பக்கூடிய கட்டடம் அப்படிங்கிறது நீங்கள் அதுக்கு நிறைய உழைக்கணும். அந்த நிறைய உழைக்கிற இடத்துல உங்களுக்கு திறன் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அதெல்லாம் சரியாக பண்ணுங்கள். அப்படி திறன் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு நல்ல மென்டார் வச்சுக்கிட்டு அந்த மென்டார் சரியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். இப்போ நம்ம பண்ணுற நிறைய பேர் பண்ணுற தப்பே சூஸிங் த மென்டார் அப்படிங்கிறதுலேயே நம்ம ஒரு பெரிய தப்பு பண்ணிடுவோம். யாரெல்லாம் சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன், சில விஷயங்கள் அதை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதால தவிர்த்துடுறேன். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டு அந்த ஸ்கூல் புக்கையே திரும்ப திரும்ப ஏதோ அந்த சிந்து சமவெளியவே கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கிற விஷயத்தையே திரும்ப திரும்ப படித்து காட்டுறவங்கெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் அப்படிங்கிற ஒரு பேட்டர்னுக்குள்ளே வந்துடுறாங்க. நிச்சயமாக இல்லை. ஸ்கூல் புக்கை மட்டுமே படித்து பாஸ் பண்ணலாம்னு நினைக்கிற ஒருத்தங்க நல்ல ஸ்டூடெண்ட்டாகவும் வர முடியாது. ஸ்கூல் புக்கை மட்டுமே அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டு திரும்ப வாசித்து காட்டி அதை அது பயங்கரமான ஒரு லெசன் மாதிரியும் ஒரு கிளாஸ் மாதிரியும் அது பேசுகிற அதெல்லாம் அவங்க ஒரு நல்ல ஆசிரியரும் கிடையாது. வழிகாட்டி அப்படிங்கிறவங்க ஒரு விஷயம் நான் நம்புகிற ஒரு விஷயம், யாருக்கு வழிகாட்டுகிறோம் ஒருத்தர் நம்மளை வழிகாட்டியாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அந்த மாணவனை விட அதிகப்படியாக உழைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் வழிகாட்டியாக இருக்க முடியும். நீங்கள் மாணவர்கள் நீங்கள் 100% உழைக்கணும்னா உங்களுக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன்னா நான் 200% உழைக்க வேண்டும். ஸோ இங்கே ஸ்கூல் புக்கில் இருக்கிற எடுத்து போடுறதையோ இல்லை நமக்கு கிராமத்தில் சொல்லுவாங்கள்ல வாயிலேயே வடை சொல்கிறதுன்னு, அந்த மாதிரி சும்மா விஷயமே இல்லாமல் எதை படிக்கவும் தயாராக இல்லாமல் எந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டை அனலைஸ் பண்ண தெரியாமல் அதெல்லாம் இல்லாமல் ஏதோ நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் அதை சரியாக அடையாளம் காண வேண்டியதும் இனங்காண வேண்டியதும் ஒரு ஆஸ்பிரண்டாக நம்மளோட கடமை. ஏன்னா உங்களுடைய நேரத்தை, இப்போ நான் ஒரு மென்டார் அப்படின்னா உங்களோட நேரத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க, அந்த நேரத்தின் ஒவ்வொரு மணித்துளியும் நான் உங்களுக்கு மதிப்பாக அவனை மாற்றி கொடுக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆஸ்பிரண்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு மென்டாராக அதுதான் ஒரு நல்ல மென்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகு. அதனால் திரும்ப திரும்ப அந்த ஸ்கூல் புக்கு மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் புக்கு மட்டுமே வச்சு நம்ம பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கலாம். அவங்களே இந்த கமல்ஹாசன் படத்தில் சொல்கிற மாதிரி யாரும் இவங்க நல்ல டாக்டர் நம்ப வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு நம்மளுடைய காலத்தையும் பொருளையும் நேரத்தையும் எந்த இடத்துலையும் இழந்துடக்கூடாது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் சொன்னேன் இல்லையா, சிக்ஷாவில் டே 1லேருந்து எந்த சப்ஜெக்ட்டுமே பிரிண்டட் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா இங்கே எப்படி இருக்கும் கிளாஸ் அப்படின்னா எல்லா கிளாஸும் லைவ் கிளாஸாக இருக்கும்.
அது ஆன்லைனாக இருக்கட்டும் ஆஃப்லைனாக இருக்கட்டும் எல்லா கிளாஸஸ்க்குமே சப்ஜெக்ட் வைஸ் டாபிக் வைஸ் இருக்கும். ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுக்கிறோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படிங்கிறது டாபிக் என்ன, அந்த டாப்பிக்கில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன விஷயம் இருக்குது, அந்த டாப்பிக்கு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்கு 1 or 2 மெட்டீரியல்ஸ் ரொம்ப ஸ்டாண்டர்டான ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து என்னென்ன விஷயங்கள் அந்த தலைப்பு சம்மந்தமாக இருக்குது அதெல்லாம் எடுக்கணும். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த குறிப்பிட்ட தலைப்பு சம்மந்தமாக என்னென்னலாம் கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் யூபிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, எதெல்லாம் அதர் எஸ்எஸ்சி அது மாதிரி இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ வேலை செஞ்சு ஒரு தலைப்பை உங்ககிட்ட பேசுகிறப்ப அந்த தலைப்பு பற்றின ஒரு மல்டி டைமென்ஷன் கிடைக்கும். ஸோ சிக்ஷாவோட பலமே ப்ரிலிமினரி மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் ப்ரிலிமினரி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வெறும் வார்த்தையெல்லாம் இல்லை, இங்கே பேசுகிற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவ்வளோ உழைப்பு இருக்குது. அந்த உழைப்பு தான் இன்றைக்கும் இவ்வளோ பேரை நல்ல ரிசல்ட் வருது, உள்ள வர அத்தனை பேரும் பாஸ் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு நம்ம உழைக்கிறோம். அப்படின்னா இதை நான் பெருமையாலாம் சொல்லிக்கல, இது யார் வேணாலும் இருக்கலாம், எந்த மென்டாராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் மென்டார் அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புகிறேன். நான் நம்புகிற விஷயத்த 100% நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் இதுதான் பேட்டர்ன். இப்போ நான் சொல்கிற விஷயம் தான், ஸ்கூல் புக்கை படிங்க, ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் போங்க, 1 or 2 ரெஃபரன்ஸை கன்சல்டேட்டடாக எடுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுங்க, அதை அனலைஸ் பண்ணி இதோட மேட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு நேரமும் பொழுதும் இருக்கும் பட்சத்தில் இது எல்லாத்தையும் நீங்கள் எளிமையாக பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு நேரமும் பொழுதும் அதற்கான போதிய அறிவும் இல்லை எனக்கு ஒரு அப்படியே ஒரு கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டா இது சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா சூஸ் த ரைட் மென்டார். அந்த இடத்துல இருந்து சொல்லிக் கொடுக்குற அத்தனை விஷயங்களையும் கம்ப்ளீட்டா எடுத்து படிச்சு கிரகிச்சு அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன். நமக்கு தேவை ரொம்ப சிம்பிளுங்க, இது ரொம்ப அல்டிமேட்டாக நமக்கு விஷயம். அல்டிமேட்டாக வி நீடு சக்ஸஸ். இந்த பேட்டர்னுக்குள்ளே உள்ள வரோம், இந்த ஃபீல்டுக்குள்ளே உள்ள வரோம் அப்படின்னா நம்ம படிக்கணும், நம்ம பாஸ் பண்ணணும். நம்ம பெரிய புரட்சியெல்லாம் இங்கே பேசுறதுக்குலாம் நம்ம இங்கே வரல, எந்த புரட்சியும் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வரல. நம்ம படிக்கணும், படித்த விஷயங்கள் நல்லா ரீகால் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், எக்ஸாம் எழுதணும், அந்த எக்ஸாம் எண்டில் நம்ம பாஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது, குறிப்பிட்ட பணம் இருக்குது. நம்ம வந்து ஒரு வருஷ காலம் நான் டைம் எடுத்துக்கிறேன், ஒரு 2 years இதுக்கு டைமு இல்லை, இதுக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்போ இந்த நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த நேரமும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணமும் இல்லை உங்களுடைய எந்த உழைப்பும் மிகச்சரியான ரூட்ல போய்கிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத மட்டும் அப்பப்போ கிராஸ் செக் பண்ணி உங்க ப்ராசஸை கொண்டுட்டு போனீங்கன்னா வெற்றி இங்க எல்லாருக்குமே சாத்தியம்தான். இதுல சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அப்ப இதெல்லாம் நம்ம செய்த தவறுகள். நான் இப்பவும் சொல்றேன், டிஎன்பிஎஸ்சி கிரிட்டிசைஸ் பண்ணுறது, கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, பேட்டர்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இன்ஸ்டியூட்ஸை கிரிட்டிசைஸ், இதெல்லாம் எதுக்குமே உங்களுக்கு உப்புக்கு உதவாது. இந்த ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் பல பேர் எல்லாம் குறை சொல்கிறவன் இன்னைக்கு வந்து எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறவங்கள நீங்கள் நெகட்டிவாக பேசுனீங்க, 4 பேர்த்த குறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான அதுதான் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவிட்டி எல்லாம் விட்டுருங்க, பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் எடுத்துகிட்டு போங்க. உங்கள் நேரத்தையும் உங்கள் உழைப்பையும் எதெல்லாம் எடுக்குதோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்டாக ஒரு நோ சொல்லுங்க. உங்கள் நேரம் களவு போகக்கூடாது, உங்கள் உழைப்பு களவு போகக்கூடாது, உங்களுடைய வழிகாட்டி மிகச்சரியாக இருக்கணும். உங்களுக்கு சொன்ன மாதிரி மென்டார் அப்படிங்கிறவங்க பையன் 100 மடங்கு ஓடினால் மென்டார் 200 மடங்கு ஓடணும். ஸோ பையனை விட அதிகமாக உழைக்கிறதுக்கு மென்டார் ரெடியாக இருந்தால் தான் பையனுக்கு என்ன தேவை அப்படிங்கிற விஷயத்த சரியாக அந்த இடத்துல சர்வ் பண்ண முடியும். இதை கண்டுபிடிக்க வேண்டியது யார் பொறுப்பு? இல்லை எனக்கு சார் நான் ஒரு 5 வருஷமாக இதை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா அது யாரோட தப்பு? நாளைக்கு அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவியில் உட்கார்ந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தேவையான பாதையவே சரியாக தேர்ந்தெடுக்காம நேரத்தை வீணடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் தப்பு. எஸ், அது நம்ம தப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் சில பேட்டர்னுங்க. இது வந்து உள்ளுக்குள்ளிருந்து வரக்கூடிய ஒரு ஆதங்கம். இந்த ஒரு ஆதங்கத்தில் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாமல் என்னென்னவோ பண்ணி ஃபெயிலான, இந்த பேட்டர்னுக்குள்ளேருந்து ரொம்ப ஸ்டஃப்பாக உள்ள வந்து இந்த பேட்டர்னை விட்டு வெளியில் போன, வெக்ஸாகி வெளியில் போன எவ்வளவோ பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம். உண்மையிலேயே இந்த விஷயங்கள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோமா, இதுதான் நம்ம பண்ண தப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னா நம்ம நிறைய பேத்துக்கு தெரியறதில்ல. அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதும் இல்லை. ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம ஓடி இதுதான் சரி அப்படிங்கிற நம்பிக்கையின் பேரில் ஓடிட்டு இருக்கிறோம். ஓடுறதெல்லாம் போதும், அந்த உழன்றது போதும். இப்போவும் சொல்கிறேன், இது வரைக்கும் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரெகனைஸ் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு மேலேயாவது உங்கள் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பரை எடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு நோட் எடுங்க, அதில் தலைப்பு வாரியாக நீங்கள் செய்த தவறுகளை எழுதுங்க, அதுக்குள்ளே மைக்ரோ அனலைசிஸ் பண்ணுங்கள். எந்த தலைப்பு நம்ம பண்ணணும், இது எங்கே இருக்குது, ஏன் இதை நம்ம தப்பு பண்ணோம், என்ன பண்ணியிருந்தால் இந்த தப்பு நடக்காமல் இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாருங்கள். ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூ பர் மினிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப 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 முக்கியம். இப்போ அதனால இத்தனை நாள் இன்வெஸ்ட் பண்ண அந்த காலம் உங்களுக்கு திருப்பி ஏதாவது சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கணும். ஆனால் வச்சு செய்யுதே சார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம பேட்டர்ன் நம்ம ரீஅனலைஸ் பண்ணணும். அந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியம். விளைவுகளை ஏற்படுத்தாத எந்த சொல்லும் வீணானது அப்படிங்கிறத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். நான் சொன்ன ஏதாவது ஒரு விஷயம்
உங்களோட பேட்டர்னையும் உங்களுக்கு உங்களே அடையாளம் காட்டியிருக்கலாம், உங்களுக்கு நீங்கள் செஞ்ச தவறுகளை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அடாடா இந்த இடத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு இருக்கலாம். நீங்கள் சொன்ன அத்தனை தப்பையுமே நான் அந்த எக்ஸாமில் பண்ணினேன் சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஸோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஆனால் எந்த இடத்தில் இருந்து வேண்டுமானாலும் உங்களுடைய பயணத்தை நீங்கள் எவ்வளவு தூரம் தவறாக போயிருந்தாலும் சரி, ஆனால் தவறென்று தெரிந்த அந்த கணத்திலிருந்து திரும்பி சரியான பாதையில் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இலக்கை நீங்கள் உறுதியாக அடைஞ்சிடலாம். இப்போ என்ன ஒரு காமன் ப்ராப்ளம்னா, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு மார்க் வரல, சரியான அளவுக்கு இது திருப்தியான அளவுக்கு வரல. அப்போ இந்த சிஸ்டமே இப்படி தான் சார், அவங்க இப்படி பண்ணிடுவாங்க, அவங்க அப்படி பண்ணிடுவாங்க, அப்படிலாம் இல்லை. ஒரு விஷயத்தை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி காலத்திற்கு தகுந்தது போல, போட்டித் தேர்வுக்கு தகுந்தது போல, இருக்கும் போட்டியாளர்களுக்கு தகுந்ததை போல அவங்க பேட்டர்னை மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதே பேட்டர்னை நாம் மாத்திரமா, அந்த அளவுக்கு நாம் அப்டேட் ஆகிக்கிட்டோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் நாம் மனசில் வச்சுக்கணும். இப்போ இந்த எக்ஸாமை படிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்துருந்துச்சுன்னா மெயின்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆக போகிறோம். குரூப் 2A தனி மெயின்ஸ், குரூப் 2க்கு தனி மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப அந்த பேட்டர்ன் தனி. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அந்த விஷயமே வேறு. அப்படி அந்த விஷயம் வேறு அப்படிங்கிறப்ப நமக்கு மெயின்ஸுக்கு எலிஜிபிள் ஆனவங்க அதுக்காக வெயிட் பண்ணலாம். அந்த விஷயத்த நம்ம பார்த்துடலாம். சார் எலிஜிபிள் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு இனிஷியலாக நான் உங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்கறது 150+ கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறவங்க டெஃபினட்டாக நீங்கள் மெயின்ஸுக்கு வெயிட் பண்ணலாம், மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இது ஒரு ஆரம்ப கட்டத்துக்கான ஒரு கணிப்பு, அவ்வளோதான். அதை தாண்டி அதுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்கு பின்னாடி கீழே நீங்கள் பின்னாடி போகிறீங்க, இல்லை நான் ஒரு 135 இருக்கிறேன் சார், 140 இருக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக அடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. நம்ம முன்னே சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் 3 எக்ஸாமுமே வருது. இவ்வளவு தூரம் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க, இவ்வளவு தூரம் முளைத்துட்டு கழனியிலிருந்து வெளியில் போகிறப்ப வெறுங்கை வீசிட்டு போக முடியாது, போகவும் கூடாது, அது தப்பு. அப்போ இந்த பயணத்தை நீங்கள் தொடரணும். எந்த இடத்துல வெட்டீங்களோ வெட்ட இடத்துல இருந்து தொடருங்க. செய்த தப்புகளை அனலைஸ் பண்ணுங்க, லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இந்த தவறுகளை நான் திரும்ப இந்த போட்டித் தேர்வு பயணத்தில் மீண்டும் ஒரு முறை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உறுதியை உளமாற எடுத்துக்கிட்டு திரும்ப அந்த இடத்துல இருந்து தவறுகளுக்கான நீங்க செஞ்ச தவறை உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட் படிக்கிறப்பவும் இந்த தவறுகளை நம்ம செஞ்சோமா அப்படிங்கிறது திரும்ப திரும்ப உங்களுக்கு கேள்வி கேட்டு இல்லை 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 அப்படிங்கிற ஆன்சரை கொண்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷனை கொண்டுட்டு போங்க. ஓடுற வரைக்கும் தான் அது பேர் நதி, பாடுற வரைக்கும் தான் அது பேர் குயில், படிக்கிற வரைக்கும் தான் நம்ம பேர் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறத மட்டும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த ப்ராசஸில் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பொசிஷனுக்கு மதிப்பு, வெறும் பேருக்கு என்றைக்கும் மதிப்பு இல்லை. அது ஓடுனா தான் நதி, தேங்குனா குட்டை. பாடுற வரைக்கும் தான் அது குயில், பாடலைன்னா அது ஒரு காக்காயோ மற்றதோ ஏதோ ஒரு சாதாரண பறவை. படிக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஆஸ்பிரண்ட். உண்மையிலேயே நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ளே சின்சியராக இல்லை, நான் படிக்கிறதுக்கு நான் மனதளவில் நான் தயாராக இல்லை, நான் சின்சியாரிட்டியை கொடுக்கவே இங்கே நான் தயாராக இல்லை அப்படின்னா வெளியில் நீங்கள் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. உங்களை உள்ளம் உருக்கி உருக்கி உயர்ந்த நோக்கத்துக்காக உழைக்கும் ஒருவன் தான் ஆஸ்பிரண்டாக இருக்கணுமே ஒழிய ஏதோ படிக்கணும்னு நினைக்கிறேன், படிக்கலான்னு நினைக்கிறேன், படிக்கலாமானேங்கிறது அப்பப்போ எனக்கு சந்தேகம் வருது, சீசனுக்கு படிப்பேன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தன் ஆஸ்பிரண்டாக இருக்கிறதுக்கும் சரியாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. அண்ணா ஒரு விஷயம் சொல்லுவார், திமுகவின் மிக பெரும் தலைவர், யூனிட் 8 சிலபஸில் இருக்கிற பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா சொல்லுவார், உழைக்கிறவனை வச்சு கட்சி நடத்தினது தான் கட்சி வளரும், கிடைக்கிறவனை வச்செல்லாம் கட்சி நடத்தினா கட்சி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி உழைப்பு அப்படிங்கிறத மூலதனமாக வச்சுட்டு உழைக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு உழைப்பு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல சேர்த்து உழைச்சோம்னா இந்த எக்ஸாம் வெற்றி கொண்டு போய் கிடைக்கும். சார் கிடைக்கிற நேரத்தில் படிப்பேன், கிடைச்சா மட்டும் படிப்பேன், அப்புறம் படித்தாலும் படிப்பேன், படிக்காட்டி இல்லை, அப்புறம் எக்ஸாம் வரப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா இந்த டிசப்பாயின்மெண்ட் ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் தொடரும். அந்த விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா சில விஷயங்களை இப்போ வெளிப்படையாக பேசுறதுக்கு இப்படி பண்ணினா நீங்கள் பாஸ் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் யாராவது ஒருத்தன் உங்கள் உச்சி குடுமையை பிடிச்சி இதெல்லாம் பண்ணினா நீ தேர மாட்ட தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அந்த உரிமையோடு நான் சொல்கிறேன், இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணலை, இல்லை நான் தொடர்ந்து இப்படியே தான் போவேன் அப்படின்னா நிச்சயமாக நம்ம தேர முடியாது. ஏன்னா போட்டி மிக கடுமையாக இருக்குது, போட்டியாளர்கள் மிக கடுமையாக இருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறத விட இந்த அரசு தேர்வுகளுக்கான மோகம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம கற்பனைக்கு எட்டாத வகையில் உழைப்பதற்கு பலாயிரக்கணக்கான பேர் தயாராக இருக்கிறப்ப நம் உழைப்பை நாமளே பெருமிதப்பட்டுக்கிட்டு அவ்வளோதாங்க நான் சிறப்பாக உழைச்சேங்க எனக்கு எக்ஸாம் வரல அப்படின்னு சொன்னால் இந்த காரணங்கள் எதுவுமே உங்களுக்கு நல்ல விளைவுகளை கொண்டுட்டு வந்து சேர்த்தாது. அப்போ காரணம் சொல்பவன் காரியம் சாதிப்பதில்லை, காரியம் சாதிப்பவன் வேறு எந்த காரணமும் சொல்வதில்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசு பணி அப்படிங்கிறது ஒரு ஆழ்மனதின் மிகப்பெரிய கனவு. அப்போ அதை மேம்போக்காக தேடினாலாம் கிடைக்காது. அது ஒரு வைரம் மாதிரி, அது ஆழத்தில் இருக்குது, தோண்டணும், உழைக்கணும்,
திரும்ப திரும்ப அந்த தவறுகளை சரி செய்யணும். ஆழத்தில் இருக்கக்கூடிய அற்புத பொருள் அரசுப்பணி அப்படிங்கிற ஒரு வைரம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதை மேம்போக்கா தேடினோம்னா கூழாங்கல் தான் கிடைக்கும். அப்போ கூழாங்கல் தேடுறதுக்காக நம்ம வரல, நம்ம வந்தது வைரம் எடுக்க. அப்போ வைரம் எடுப்பதற்கு தேவையான உழைப்பை கொடுத்தா தான் உங்களுக்கு வைரம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையும் மனசு விடாதீங்க. நல்ல மதிப்பெண்கள் வந்தால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நல்ல மதிப்பெண் வரல அப்படின்னா நாம் எந்த இடத்துல தப்பு பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போங்க. அதுக்கு அடுத்தது சார் இந்த குரூப் 2 கட் ஆஃப் அப்படின்னு உடனே கீழே கேட்பீங்க. அந்த கட் ஆஃபுக்கெல்லாம் இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஓவராலாக சொல்கிறேன். எல்லா கேட்டகரி ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி கேட்டகரி 150+ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 100% உங்களுக்கு மெயின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் மெயின்ஸுக்கு உண்டானதை அடிப்படை வேலைகளை செய்யுங்க. அது உடனே நாளைக்கே படிக்கணுமா? இல்லை, அதுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. இந்த 6 மாதத்தை நல்லா பயன்படுத்தினா போதும். 2 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும் 2 நாள் கூட ரெஸ்ட் எடுங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, மென்டலி பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கான ஒரு நிலையை ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்டில் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 2A மெயின்ஸ், இது அப்ஜெக்டிவ், அது டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிற இந்த பேட்டர்னை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்போ இந்த ஒரு வார காலம் வெற்றி பெற்றவர்கள் நல்லா ஓய்விடுங்க. சரியாக மதிப்பெண் வரலை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு நீங்களே சுயபரிய சோதனை செஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் படிங்க. குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் போயிட்டுருக்கு. குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்காக குரூப் 1 மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை தள்ளி போட்டவங்க இதற்கு மேலேயும் தள்ளி போட வேண்டாம், இமீடியட்டாக படிக்க ஆரம்பிங்க. மெயின்ஸ் சம்மந்தமாக, குரூப் 1 மெயின்ஸ் சம்மந்தமாக இது வரைக்கும் நமக்கு 3 டெஸ்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. கம்ப்ளீட்டாக தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், எந்த மீடியமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான கம்ப்ளீட்டாக இந்த தேர்வுக்கு உங்களை வெற்றி மேட்டில் ஏற்றி நிற்க வைக்கக்கூடிய கண்டென்ட் என்ன வேணுமோ அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சேர்த்து. நான் முன்ன ஒன்று சொன்னேன்ல, ஒரு ஆஸ்பிரண்ட்டை ஜெயிக்க வைக்கணும்னா மென்டார் அதை விட உழைக்கக்கூடியவராக இருக்கணும். அந்த உழைக்க தயாராக இல்லாத ஒருவன் மென்டாராகவே இருக்க முடியாது அப்படின்னு. அந்த விஷயம் அது எனக்கு நானே சொல்லிக்கிட்ட விஷயம், எனக்கு நாங்களே சொல்லிக்கிட்ட விஷயம், நாங்கள் எங்கள் ஸ்டாஃபுக்கு சொல்லிக்கிட்ட விஷயம். இதுதான் விஷயம், அவ்வளோதான். அந்த உழைப்பு இங்கே பிரம்மாண்டமாக இருக்கிறப்போ உங்கள் வெற்றி நிச்சயமாக எளிதாக இருக்கும். ஸோ குரூப் 1 மெயின்ஸ், குரூப் 2 மெயின்ஸ் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். குரூப் 1 மெயின் சம்மந்தமான எந்த கேள்விகளுக்கும் ஆஃபீஸ் நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்கிறது, இந்த பாதையில் உள்ளே வந்துட்டோம். இந்த நேரத்தில் இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஓடிடலாம், திரும்பி பார்க்காம. இது நமக்கு கை கொடுக்காது அப்படிங்கிற எண்ணம் பல தடவை வரும். எப்பொழுதெல்லாம் வெளியேறிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்க. எதை நினச்சி நம்ம உள்ளே வந்தோம், எதை நோக்கி நம்ம உள்ளே வந்தோம், எதை அடையணும்னு நம்ம உள்ளே வந்தோம், இத்தனை வருட காலத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு எதையும் அடையாமல் வெறுங்கையை வீசிட்டு போகலாமா அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வைங்க. வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப ஏன் உள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு நீங்களே கேட்டிங்கன்னா திரும்ப நீங்கள் ஸ்டே பண்ணிடுவீங்க. ஸ்டே பண்ணினதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் செய்த எந்த தவறுகளையும் செய்யாமல் முழு ஆக்கத்துடனும் முழு ஊக்கத்துடனும் அடுத்த ரேஸை ஓடுங்க, உறுதியாக ஜெயிப்பீங்க. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.